கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக 1 சாமுவேல் 17:45 கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இது யார் சொன்ன வார்த்தைனா, தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. அதாவது கோலியாத்துங்கிற ஒரு துஷ்ட மனிதன் அல்லது ஒரு சத்துருவானவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வாரான். ஆனா தாவீது கர்த்தருடைய நாமத்துல போய் அந்த கோலியாத்தை வெல்வதாக வேதம் சொல்லுது. இதன் மூலம் நமக்கு கர்த்தர் என்ன வார்த்தை நமக்கு கொடுக்காருன்னா, கர்த்தருடைய நாமத்துல நம்ம சத்துருக்களை மேற்கொள்ளலாம். ஏசாயா 9:6 போட்டிருக்கு, அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் தேவைப்படுதுன்னா, நீங்க அதிசயமான தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து நீங்க அந்த காரியங்களை செய்யலாம். சமாதானம் குறைவா இருந்தா, அப்பா நீங்க சமாதான பிரபு, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தாங்க அப்படின்னு நீங்களே கர்த்தருடைய நாமத்தை எடுத்து சத்துருக்களை மேற்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.